சந்தித்த அதே ஆண்டவர் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த அதே ஆண்டவர் இங்கே இருக்கிறார். அந்த நாளை நாம் இப்பொழுது ஒரு பாடல் பாடி அவரை ஆராதிப்போம். கரங்களை கொட்டி கரங்களை தட்டி ஆராதிப்போம். உலகத்தையே படைத்தவர், எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர், நம் அனைவரையும் படைத்தவர் இங்கே எளிமையாக இந்த கல்வாரி பலிபீடத்திலே வீற்றிருக்கிறார். சாதாரண அப்பத்திலே அவர் தன்னை முழுவதுமாக அடக்கி நமக்கு வழிபடுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாம் எப்பொழுதெல்லாம் சந்திக்க விருப்பப்படுகிறோம் அப்பெல்லாம் அவர் அருகில் இருக்கிறார். நாம் ஒருபோதும் விலகிட அவர் சம்மதித்ததில்லை. அவர் நம் அருகில் எப்போதும் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேலாக நமக்கு இயேசுவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருகிறார். இந்த பரிசுத்த அப்பத்தினூடாக உயிர்த்த ஆண்டவர், ரட்சணியின் ஆண்டவர் நமக்கு
நம்மால் முடியாத காரியங்கள் அனைத்தையுமே அனுகூலமாக்குகிறார். எதெல்லாம் நமக்கு இயலவில்லையோ முடியாது நினைக்கிறோமோ அத்தனை அவரால் நடக்கும், அவரால் இயலும் என்பது நமக்கு தெரியும். அனைத்துக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறவர், அனைத்துக்கும் வல்லமையாக ஆற்றல் நிறைந்தவர், எல்லாம் வல்லவர். இந்த அதிசய ஆண்டவர் இடத்திலே நமக்கு ஒரு காட்சி அளிக்கின்றார். அந்த இறைவனை, ஆண்டவரை காண்பதற்கு நாம் வேறு பெற்றிருக்கிறோம். அவரை சந்திப்பதற்கு நாம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் அருகில் இருப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் நழுவ விடாமல் அந்த ஆண்டவரை முழுமையாக நமது வாழ்க்கை கொண்டு வருவதற்கு நம்மை தயாரிப்போம். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வாறு முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் முயன்றார்கள், அதற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எத்தனையோ விதமான இறைவனுக்கு விருப்பமானதை செய்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஆண்டவரோடு இருக்கிறார், அவர்கள் அருகில் இருக்கிறார், அவர்களை வழிநடத்தினார், அவருடைய எல்லா நிலைகளையும் அவர் அறிந்திருந்தார், அவர்கள் தேவையானதை செய்தார். அவர் தவறு செய்யும் போது அவர்களை சுட்டி காண்பித்தார், தவறு செய்த போது அவர்களை வழிநடத்தினார், கட்டி கொடுத்தார், ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த பயணத்திலே, இந்த வாழ்க்கையிலே நாமும் இந்த வனாந்தரத்தில் பயணமாகி கொண்டிருக்கிறோம். இஸ்ராயல் மக்களை போல அந்த எகிப்திலிருந்து இஸ்ராயல் வருவதற்கு முன்பாக இந்த பாலை நிலம் போல நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற இந்த பாலை நிலம், இந்த உலகம், இந்த உலகத்திலே ஆண்டவர் நீ நேராக, நெருப்பாக, வேகமாக, தூணாக பிரசன்னமாக இருக்கிறார். நமக்கு தேவையானதை கொடுக்கிறார். அந்த ஆண்டவரை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவருக்கு நம்பிக்கையானவர்கள், அவர் பொருளை கேட்கின்றவர்கள், அவரை மதிக்கிறவர்கள், அவரோடு இருக்கிறவர்கள் கானான் தேசத்தை காண்பார்கள். ஆண்டவர் தருகின்ற அந்த நிலையான ஆசீர்வாதத்தை பெறுவார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்கள் அன்புக்குரிய சகோதரி தர்மையான வேலையிலே ஆண்டவரை நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். நாம் முழுவதுமாக நாம் அனைவருமா சேர்ந்து மாண்புயர் கீழம் பாடுவோம்.
பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லாம், உம் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நண்பகல் வேளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு சிறு மின் தடங்கள், டெக்னிக்கல் ப்ராப்ளம், கரண்ட் எப்போ வரும்னு தெரியாது, பரவாயில்லை. ஆனாலும் நாம் இங்கே இந்த நேரத்திலே இந்த பீடத்தின் முன்பாக கூடியிருக்கிறோம். நம்முடைய தேவைகளை நிமித்தமாக இங்கே வந்திருக்கிறோம். இந்த அமலாசிரம வளாகத்திலே இருக்கிற அந்தோனியார் மூலமாக நமது தேவைகளை எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறோம். பரிந்துரைகளை கொண்டு வந்திருக்கிறோம். நன்றிகளை சுமந்து வந்திருக்கிறோம். அனைத்தையும் ஆண்டவர் என்று பரிசீலித்து பார்த்து உங்கள் கருத்துக்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப் போகிறார். திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுத்தவர்கள் எந்தெந்த தேவைகளுக்காக ஜெபித்தீர்களோ அத்தனை வேண்டுதல்களையும் ஆண்டவர் என்று அனுகூலமாக்க சித்தமாயிருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் இறைவன் சந்திக்கிறார். யாக்கோபை சந்தித்ததை போல இறைவன் இன்று நாம் ஒவ்வொருவரையும் சந்திக்க இருக்கிறார். ஆகவே இந்த சந்திப்பு நமக்கு போதுமானதாக இருக்க, எவ்வாறு யாக்கோபு தகுதி பெற்றாரோ அதே போல நாமும் தகுதி பெற்றவர்களாய் மாற வேண்டும். ஆகவே இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க, நிறைவான ஆசீர்வாதங்களை பெற நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறை வார்த்தைகள் 22 32 முடிய. யாக்கோப்பு எழுந்து தம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்போது அப்படியே அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோப்பு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போரிடுகையில் தொடர் சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினாலொழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உம் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடை சந்து சதை நகர் நாரை உண்டதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடை சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பாவங்கள் சுமை
புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தாள் உன்னாலயம் புனிதம் அருளும். உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையில் விழுகின்ற பறவை அங்கு இழந்தது அழகிய சிறகை. வலையில் விழுகின்ற பறவை அங்கு இழந்தது அழகிய சிறகை. வானவன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானவன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. உன் சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். வல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறை சொற்றொடர்கள் 32 38 வரை. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தின் வியப்புற்று இஸ்ராயலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைகழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டனர். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அந்த காலத்தில் இயேசு போதிக்கும் போது மைக்கெல்லாம் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் கேட்டுச்சு. கேட்க செவி உள்ளவன். ஆமாம், இன்றைக்கி கரண்ட் இல்லை இன்றைக்கி இந்த பகுதியில். அதால் நம்முடைய ஜெனரேட்டரும் ஏதோ பிரச்சனை போல். வழக்கமாக ஒழுங்காக ஓடுறது தான் இன்றைக்கி ஏதோ இன்றைக்கி ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். பரவாயில்ல,
கொஞ்சம் தூரம் கேட்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி அருமையான ஒரு நாள். இன்றைக்கு வாசகங்கள் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தொடுகின்ற அளவுக்கு முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் இருக்குது. ஆண்டவர் புதுசாக ஒரு பேர் கொடுக்குறார். யாருக்கு? ஏன் யாக்கோபுக்கு ஏன் பேரை மாற்றினார் கடவுள்? யாக்கோபு என்பது ஒரு பழைய வாழ்க்கை. யாக்கோபனுடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வேண்டான்னுட்டார். பழைய வாழ்க்கையில் அவன் நிறைய தவறு செய்தான், நிறைய பொய் சொன்னான், ஏமாத்தினான். ஆமாம், இப்படியாக நிறைய பலவீனம் உள்ளவனாக யாக்கோபு இருந்தான். ஆகவே கடவுளையும் வெற்றி கொண்டான் என்ற பெயர் கொண்டு இஸ்ராயல் பேர் வச்சாங்க. இஸ்ராயல், என் மக்கள், என் மகன், என்னோடு வெற்றி கொண்டவன் என்ற பெயர். ஆக நமக்கு எல்லாருக்குமே அந்த பேர் தான். நமக்கு எல்லாருக்குமே இஸ்ரவேல், நம்முடைய மக்கள், நம்ம அனைவரும் இஸ்ரவேல், கடவுளுடைய மக்கள், வெற்றி கொண்ட மக்கள். எது? பலவீனங்களை வெற்றி கொண்ட மக்கள், பாவங்களை வெற்றி கொண்ட மக்கள், போராடுகின்ற மக்கள். யாக்கோபுக்கு, அதை பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா கடவுளை யாருமே பார்த்தது கிடையாது, இல்லையா? யாராவது பார்த்தவங்க இருக்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்ப்போம். மோசையே கூட பார்க்கல, குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. எலிசேயு வேணும்னு ஆண்டவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அவரை கடவுள்னு சொன்னால் அவர் எல்லாம் பயங்கரமாக இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி அப்படின்னு கனவோடு போகிறாரு. ஆனால் அவர் நினைத்தவாறு இல்லை. அவர் நினைக்கும் போது கடந்து போயிட்டார், பின்னாடி தான் பார்த்தாராம். கடவுளுடைய முகத்தை பார்க்க முடியாது, அவர் அதிபயங்கரமானவர். கடவுள் முகத்தை பார்த்தவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க, இல்லையா? அப்படி தான் பழைய ஏற்பாட்டினுடைய கடவுளுடைய பிரசன்னம். கடவுளுக்கு உருவமே கிடையாது. ஆனால் யாக்கோபு பார்த்தா, நீ வாசகத்தில் பார்த்தீங்களா? யாக்கோபு ஆண்டவரை அவரே சொல்கிறார், நான் ஆண்டவரை கண்டேன், ஆனால் நான் உயிர் வாழ்கிறேன். நான் பலவீனனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் என்னையும் ஆண்டவர் சந்தித்தார். இயேசுவுக்கே புகழ். இதுதான் நம்ம யாக்கோபை நம்ம நினச்சிக்குங்களேன். நம்மையும் ஆண்டவர் சந்திக்கிறார். அவரோடு நம்ம போராடணும், ஆண்டவர் சந்திக்க நாம் போராடணும். ஏன்னா நமக்கு நிறைய போராட்டம் இந்த உலகத்தில் உண்டு. சாத்தானோட, பாவத்தோட, பலவீனத்தோட, எல்லாத்தையும். அப்போ ஆண்டவரை சந்திக்க, அவர் நம்மை தொட, அவர் நமக்கு ஆசீர் வழங்குவதற்கு ஆண்டவர் நம்ம போராடணும். ஆண்டவர்கிட்ட போராடுறது வெற்றி தான். யாக்கோபு வெற்றி பெற்றான், இஸ்ராயல் வெற்றி கொண்டான் ஆண்டவரோட போராடி. சொல்ல, நீ வென்றுட்டப்பா, என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, நீ மனுஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீ என்னோடு போராடி என்னை வென்று விட்டாய் ஆண்டவர் சொல்கிறார். ஆகதான் இஸ்ராயல் பேர் வைக்கிறார். ஆண்டவரை நாம் கை கொள்வதான் ரொம்ப முக்கியம். அவரை நாம் தக்க வச்சுக்கொள்வதான் முக்கியம். மற்றதில் நினைக்கக்கூடாது. தான் பலவீனாக இருந்தான், அதை உணர்ந்தான். தான் பலவீனன், பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு, ஆண்டவரே நான் செஞ்சதெல்லாம் பாவம் தான், விட்டுடுங்க, மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்குங்க, நொண்டி போகிறார். ஆண்டவர் தொடுறார். அப்போது உன் பலவீனத்தை நான் தொட்டு விட்டேன், உன் பலவீனத்தை நான் தொட்டு விட்டேன், ஆனாலும் உன்னை குணப்படுத்தி விட்டேன். ஆகவே இனிமேல் நீ இஸ்ராயல், உன் வழியாக எல்லாருமே இஸ்ராயல் அழைக்கப்படுவார்கள். ரொம்ப ஆசீர்வாதம் பாருங்கள். இன்றைக்கி நற்செய்தியில் என்ன சொல்லுது? ஆயனில்லா ஆடுகளைப் போல ஆமாம், ஆயனில்லா ஆடுகள் போயிருந்தாங்க, செம்மறியாக. கடவுள் தான் செம்மறி, நாம் செம்மறி ஆட்டுக்குட்டிகள். அப்போ நம்ம எல்லாமே அந்த செம்மறியின் என்னது? பரிசுத்தம். இயேசுவே செம்மறி, இயேசுவே நம்மை ரட்சிக்க வந்தவர். அப்போ நாமும் பிறருடைய ரட்சிப்பில் பங்கெடுக்கணும். இயேசு எவ்வாறு செம்மறியாக இருந்து மீட்புக்கு தன்னையே விலை கொடுத்தாரோ, பலி கொடுத்தாரோ, அதே போல் நாமும் பலி கொடுக்க வேண்டும். இஸ்ரவேலாக வெற்றி கொள்ளணும். அவர் நகர்கள் தோறும் நடந்து சென்றார், ஒருவராக சென்றார், மக்களை சந்தித்தார். மக்கள் வந்தவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சார்? அவருடைய பாவங்களை மன்னித்தார், விடுதலை கொடுத்தார், குணப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். அப்போது பேய் என்பது அந்த காலத்திலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லார்ட்டையும் இருக்குது.
நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து, ஃபாதர் எங்கள் வீட்டில் செய்வனை வச்சுட்டாங்க, எங்கள் வந்து ஏதோ நடக்குது, செய்வனை வச்சதுனால நாங்கள் விளங்கவே இல்லை, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, அல்லது ஏதோ சாத்தான் பிரச்சனை இருக்குது, ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்பிக்கையை நம்ம யார் மேலே வைக்கிறோம்? அங்கே வைக்காமல் அங்கேயே வச்சுருந்தா என்ன ஆகும்? அது நடக்கும். செய்வனை வச்சது தெரியாமல் இருக்கிறவங்க நமக்கு பிரச்சனை இல்லை. தெரிஞ்சதுக்கப்புறம் பயம் வந்துடுது, ஆஹா யாரோ என் மேலே வச்சுட்டாங்க. செய்வனைக்கு பவர் கிடையாது, அதெல்லாம் ஒரு சாதாரண பொருள். ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு எல்லாமே. அவர் மீது நம்பிக்கை வைத்தால் எந்த செய்வனையும் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அப்போது அந்த செய்வனையோ அந்த சாத்தானையோ நாம் வெல்ல முடியும். ஆண்டவரை கை கொண்டோம் என்று சொன்னால் அவரோடு சேர்ந்து போரிட முடியும். அவரோடு சேர்ந்து நாம் என்ன செய்யலாம்? போராடணும். இந்த உலகை போராடணும், சாத்தானை வெல்லணும், நோய் நொடிகளை வெல்லணும், பலவீனங்களை வெல்லணும். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆசி வழங்குகிறார். யாக்கோபு கொடுத்த ஆசிரியரை போல ஆசி வழங்குகிறார். அந்த ஆசி வந்து சியோனிலிருந்து வருகிறது. நிறைவான ஆசி, குறைவானது இல்லை, நிறைவானது, எல்லாருக்கும் பொதுவானது. உனக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பொதுவானது. யார் யாரெல்லாம் ஆண்டவரோடு போராட துணிகிறோமோ அனைவரையும் ஆண்டவர் ஆண்டவர் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆக அன்பார்ந்த சகோதரியே, இந்த நிலத்துக்கு வந்திருக்கிறோம். இது பூமி, ஆண்டவருடைய பூமி. ஆண்டவர் நம்மை அழைத்த பூமி. இஸ்ராயல் மக்கள் கடந்து வந்த அந்த பாலைவனம் போல ஒரு பூமி. யாக்கோபிட்ட போரிட்ட அந்த பூமி, சாத்தான்களை வென்ற பூமி, பலவீனங்களை எல்லாம் அப்புறப்படுத்திய பூமி, ஆண்டவர் வாழ்கின்ற புண்ணிய பூமி. இந்த பூமியில் நாம் வந்து அனைவருமாக சேர்ந்து ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, நம்ம ஜெபங்கள் அர்த்தமுள்ளதாக மாறுபடுகிறது, அந்த ஜெபங்கள் சக்தி மிகுந்ததாக மாறுகிறது. ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம். கல்வாரி பள்ளியில் யாக்கோபை சந்தித்த அதே ஆண்டவரை நாம் சந்திக்க போகிறோம், முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரை சந்தித்து அவரை பார்த்து கொள்ள தடையாக இருக்கிற எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி ஆண்டவரோடு வாழ்வோம். அதுவே நமக்கு மீட்பு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. மன்றாட்டுக்கள். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தை இறைவா, பாவத்தினால் பலமனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா உமது தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரையும் பெற்று புதுவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழுகின்ற சகோதரரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமென்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று குணந்தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று இறைவனாகிய உம்மையும் உமது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேறவும் ஓர் ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவி செய்ய வேண்டுமென்று பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று
பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாழ்பவர்கள் நல்ல வேலைவாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புதுவாழ்வு பெற வேண்டுமென்று இந்த ஜெப வேளையில் நாங்கள் நம்பிக்கையுடன் பிரசன்னத்தில் எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியம் வழங்கிட வேண்டுமென்று தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. கண்கொண்டு பாரும் கடவுளின் மகளே, காணிக்கையார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மையே இப்போதே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் உன் அன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நன்மை தனத்தின் ஊற்றாக எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, புனித அந்தோனியாரின் நினைவு நாளில் அவருடைய பக்தர்களாகிய நாங்கள் அப்பரசத்தின் மூலமாக நாங்கள் வெற்றியையும் தோல்வியையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் மகிழ்ச்சியும் துன்பத்தையும் உமக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த காணிக்கைகளை மனமு வந்து ஏற்று அர்ச்சித்து புனிதப்படுத்தி அருளும். உமது நற்செய்தியின் ஒளியை பறைசாற்ற தூய அந்தோனியாரை அன்பு தீயால் பற்றி எரி செய்தது போல அதே அன்பு தீ இந்த திருப்பலியினால் எங்கள் உள்ளங்களிலும் சுடர்விட்டு எரிய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வுகளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனித சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றென்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி
அக்களிப்புடன் பாடுவதாவது: உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவோ உமது இறப்பினை கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையோ எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நண்பகல் வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றியோடு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் இதோ இந்த வளாகத்தில் குழுமியிருக்கின்ற அன்பு மக்கள் ஒவ்வொருவரையும் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் ஒற்றுமையிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவு பெற்றிருக்க செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மறித்த அனைத்து ஆன்மாக்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து இந்த திருமுக ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இப்படி திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் வாழ்ந்த புனிதர் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் தந்தருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையையும் மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அன்பு, அமைதி, மன்னிப்பு, ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றோம் இருப்பதாக. நிறை மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். இவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். வார்த்தை மாத்திரம் சொல்லிருளும், நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நீ பேச வந்தாய்,
என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே. நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளில் தீபம் நீ, உதய காலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடினான் தடுமாறினேன், கண்ணூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாக தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் தீபம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மனமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்றே எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய். என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நன்றி மன்றாட்டுக்கள். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கருவிழி போல் காத்து வரும் உமது பேருபகாரத்திற்காக அந்தோனியான் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் எங்கள் வாழ்வு உமது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. ஆண்டவர் போதிச்ச போது 5000 பேர் 10,000 பேர் இருந்தாங்க சொல்கிறாங்க. ஆண்கள் மட்டும் 5000, பெண்கள் இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். அந்தோனியார் போதித்த போது கூட மக்கள் மைக்கே இல்லாமல் பேசுனாங்க.
உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? இங்கே 5000 பேர்லாம் கிடையாது, ஏறக்குறைய 1000 1500 பேர் தான் இருப்போம். ஆனாலும் அவங்க எப்படி பேசினாங்கன்னா தெய்வீக குரலில் பேசியிருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. பரவாயில்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த நவநாள் திருப்பலியிலே இந்த மின்சாரம் இல்லைனாலும் கூடவே பொறுமை காத்து திருப்பலியிலே பங்கெடுத்து இறையாசி பெற வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வருக வருக என வரவேற்கிறேன். கைத்தட்டில் அமர்ச்சி. அதோடு நீங்கள் தாராள உள்ளத்தோடு நாங்களும் எங்களுடைய குருமானவர்களும் பயிற்சி பெற ஒவ்வொரு முறையும் உதவி செய்து கொண்டிருக்கிறீர்கள். குருமானவர் நிதி மற்றும் அப்பங்கள் கொடுக்குறீங்க, எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கு அமலாசிரமத்தின் சார்பாகவும் திருத்தலின் சார்பாகவும் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே நன்றியோடு பாராட்டுகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும், நாம் ஜெபிக்கிறோம். ஒரு ஜெபக்குழு, பரிந்துரை குழு, இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர் சவரிநாயகம் அவர்களை நாடி வருகின்றார்கள். அது ஒவ்வொரு நாளும் வர்றாங்க, வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாது. ஆனால் வெள்ளிக்கிழமையில் தனிப்பட்ட முறையிலே அவர்களுக்காக அந்த ஜெப வழிபாடு நடைபெறுகிறது. அவர்களுக்கு திருப்பலியும் நற்கரணை ஆராதனையும் உண்டு. நண்பகலில் 11:30 மணிக்கு ஆரம்பித்து 12 மணிக்கு பூசை இருக்குது. ஆகவே அவங்களோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் வந்து பங்கெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. வாழ்வளிக்கும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உமது அன்பு திருமகனின் உடலை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து வாழ வைத்ததற்காக உமை போற்றி புகழ்ந்தேத்தி நன்றி நவிழ்கின்றோம். அயலாரை உமது பாதம் அழைத்து வர அயராது உழைத்த தூய அந்தோனியாரை பின்பற்றி நாங்களும் எங்கள் நற்செயல்களின் மூலமாக பிறருக்கு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ்ந்து அவர்களை உம்மிடம் அழைத்து வர அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்கான சிறப்பு ஜெபம், சிறப்பு மன்றாட்டு. இங்கே இருக்கிற நமக்கும் நற்சுகம் வேண்டும். நமது பெற்றோர்கள், நோயாளிகளாக இல்லத்தில் இருக்கிறவர்கள், மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு கூடிக்கொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்குமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதை கடுமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழிதவற விடாதேயும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன எங்கள் இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் குணம் பெற ஏங்கி தவிக்கும் உமது அடியார்களை தயவாய் கண்ணோக்கியருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகம் விடுதலையும் தாரும். தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயரின் மகிமை இவர்களை விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவ் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்கள் உள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான அந்தோனியாரே, பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய உமது நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்கப் போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் இன்றும் உமக்கு நன்றி உள்ளாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்டுள்ள நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து அணைந்து கொடுத்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எல்லாமல் இறைவன் தூய அந்தோனியார் வழியாக நம் அனைவருக்கும் எண்ணற்ற ஆசிரியையும் அருளையும் பாதுகாப்பையும் நற்சுகத்தையும் நல்வாழ்வையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் தருவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அந்தோனியாரே, ஐயா உன் நாமயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம்.
ஐயா உன் ஆலயம் அருள் வேண்டி வந்தோம். அருள் வீசும் திருமுகத்தை கண் குளிர கண்டோம். ஆறும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. ஆறும் எங்கள் நெஞ்சமே உம்மிடமே தஞ்சமே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. தேடுமுள்ள அமைதிதனை தந்திடுவாய் ஐயனே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே, உன் புகழ் பாடும் பக்தர் குரல் கேட்டிடுவாயே. எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோணியாரே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.